சௌந்தர்யலகரி 97வது ஸ்லோகம். நாயகி நான்முகி நாரணி வடிவம். गिरामाहोर्देवीं दृघिणगृहिणीम् आगमवितो हरे पद्मीं पद्मां हरसहचरीम् अत्रितनयां तुरीया काफीद्वं धुरधिगमनिस्सीममहिमा महामाया विश्वं பிரமயசி பரபிரம்ம மகிஷி. வேதங்களான மறைபொருளை அறிந்தவரும் தேவியின் வடிவினை அருளிட்டு கூற இயலாதவராக உள்ளனர். படைக்கும் தொழிலாற்றும் பிரம்மாவின் மனைவியாகிய சொல்லின் செல்வியாம் சரஸ்வதி எனவும், காத்தலை செய்யும் திருமாலின் இல்லாளாம் செங்கலமத் திருவே எனவும், அழிக்கும் இறைவனாம் ஹரனின் மனைவியாம் அத்திரியின் புத்திரியாம் பார்வதி எனவும் கூறுகின்றனர். ஆனால் நீயோ இம்மூவருக்கும் மேலான நான்காவது தத்துவமான மனம் வாக்குகளுக்கு எட்டாத, அடைவதற்கு அரிதான எல்லையற்ற மேன்மையுடைய மகா மாயையாக இருந்து கொண்டு இவ்வுலகை ஆட்டுவிக்கிறாய். இவ்வாறான தியானம் ஜீவன் முக்தி நிலையை கூட்டுவிக்கும் சம்பவம் உடையது. இதற்கு ஒப்பான அபிராமி அந்தாதி பாடல். 50வது ஸ்லோகம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சநாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாதி நச்சுவாயகி மாலினி வாரிகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணமரள் நமக்கே.